இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடைய சர்வதேச தண்டனை. இந்த தண்டனையின் மூலம் அவர் உண்மையில் வருங்காலத்தில், அதாவது சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்யப்படலாம் என்ற செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவுக்கு பிடிவாரண்டுகள் குறித்து உலக நாடுகளின் கருத்தென்ன? இப்போது நாம் பார்ப்போம். எந்தெந்த நாடுகள் இஸ்ரேல் பிரதமருக்கு வழங்கப்பட்ட அந்த தண்டனையை ஆதரிக்கிறது, அதுதான் முக்கியம். சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடக்கப்பட்டது. வழக்கை நீதிமன்றம் விசாரித்தது. நெதன்யாகுவுக்கு எதிராக பிடி ஆணை பிறப்பித்திருக்கிறது. இந்த ஆணை குறித்து சர்வதேச நாடுகள் தற்போது தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றன. போர் என்றால் இரு நாட்டின் இராணுவத்திற்கும் இடையேதான் நடக்க வேண்டும். ஆனால் பலஸ்தீனம் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் போர் பொதுமக்கள் மீது பாதிப்பை ஏற்படுத்தியது. ஹமாஸை அழிப்பதாக கூறி நெதன்யாகு கடந்த ஆண்டு இந்த போரை தொடங்கினார். போரில் ஹமாஸ் தலைவர்கள் கணிசமான அளவுக்கு கொல்லப்பட்டாலும் 45,000த்திற்கும் அதிகமான பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எனவே போரை நிறுத்த வேண்டும் என்று ஐநா கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானத்திற்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய நாடுகளை தவிர மற்ற அனைத்து நாடுகளும் ஆதரவு தெரிவித்துவிட்டன. ஆனாலும் இஸ்ரேல் போரை நிறுத்தவில்லை. மறுபுறம் UN பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் போர் நிறுத்தம் குறித்து ரஷ்யாவும் சீனாவும் கேள்வி எழுப்பும்போது அமெரிக்கா தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த விடயத்தை நீர்த்து போக செய்து வருகிறது. எனவே வேறு வழி இல்லாமல் சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக வழக்கு தொடக்கப்பட்டது. இந்த பின்னணியில்தான் நெதன்யாகுவுக்கு இஸ்ரேலின் முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோ கேலண்டுக்கும் சர்வதேச நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்திருக்கிறது. இது குறித்து உலக நாடுகளுடைய கருத்துக்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. முதலில் இஸ்ரேல் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். இஸ்ரேல் தரப்பில் இந்த குற்றச்சாட்டு மறுக்கப்பட்டிருக்கிறது. யூத இனத்திற்கு எதிராக குற்றச்சாட்டாக இதை பார்ப்பதாக நெதன்யாகு கூறியுள்ளார். அவரது அலுவலகம் சர்வதேச நீதிமன்றத்தின் குற்றச்சாட்டு அவமதிப்பு கூறியது. அந்த வகையில் நாங்கள் இதை நிராகரிக்கிறோம். எங்கள் நாட்டு மக்களின் பாதுகாப்பு விவகாரத்தில் நாங்கள் எந்த அழுத்தத்திற்கும் அடிபணிய மாட்டோம் என்று இஸ்ரேல் கூறியிருக்கிறது. ஹமாஸ் என்ன கூறியிருக்கிறார்கள் என்று பார்ப்போம். ஹமாஸ் தரப்பில் இந்த உத்தரவு வரவேற்கப்பட்டிருக்கிறது. நீதிக்கான முக்கியமான நகர்வாக சர்வதேச நீதிமன்றத்தின் உத்தரவை நாங்கள் பார்க்கிறோம் என ஹமாஸ் தலைவர்கள் கூறியுள்ளார்கள். அதேபோல் உலக நாடுகள் இந்த உத்தரவை வரவேற்காவிட்டால் அது நீர்த்து போகச் செய்யும் வாய்ப்பு இருக்கிறது என்றும் ஹமாஸ் தெரிவித்துள்ளது. காசாவினுடைய மக்கள் என்ன சொல்கிறார்கள்? அடுத்து நாங்கள் இந்த உத்தரவை சந்தேகத்துடன் தான் அணுகிறோம். இப்போதும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவின் ஆதரவு இருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. விரைவில் இந்த உத்தரவு மாறுதலுக்கு கூட உட்படலாம். அதை அமெரிக்காவை செய்ய வாய்ப்பிருக்கிறது என்று கூறுவதாக அல் ஜசீரா செய்தி ஊடகம் தெரிவித்திருக்கிறது. அல் ஜசீரா செய்தி ஊடகத்தில் காசாவின் மக்கள் இவ்வாறு கூறினார்கள். அதனை அடுத்து ஜோர்டான் என்ன கூறுகிறது என்று பார்ப்போம். சர்வதேச நீதிமன்றத்தின் உத்தரவு நிச்சயமாக அமல்படுத்தப்பட வேண்டும். அதற்கு நாங்கள் மதிப்பளிக்கிறோம். பலஸ்தீன மக்கள் விரைவில் நீதி பெறுவார்கள் என ஜோர்டான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐமன் ஷஃபாப்தி தெரிவித்தார். அமெரிக்கா இஸ்ரேல் தலைவர்களுக்கு எதிராக விடுவிக்கப்பட்டுள்ள கைதானை மூர்க்கத்தனமானது என்று ஜோ பைடன் கூறியிருக்கிறார். மேலும் இஸ்ரேலின் பாதுகாப்புக்காக நாங்கள் அவர்களோடு நிற்போம். இந்த விவகாரத்தில் நடவடிக்கை மேற்கொள்ள சர்வதேச நீதிமன்றத்திற்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பது ஏற்கனவே தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது என்று அமெரிக்க அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். தற்போது கனடா என்ன கூறியிருக்கிறது என்று பார்ப்போம். சர்வதேச சட்டங்களை கடைபிடித்து மிகவும் முக்கியம். கனடா அதை சரியாக செய்யும் என்று கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்திருக்கிறார். அதே நேரம் தென்னாப்பிரிக்கா இவ்வாறு கூறுகிறது. போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறலுக்கு எதிராக நீதியை நோக்கி எடுக்கப்பட்ட முடிவுகள் நடவடிக்கை இது என வரவேற்ற தென்னாப்பிரிக்கா சர்வதேச நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு நாங்கள் வரவேற்பளிக்கிறோம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதை தவிர ஐரோப்பிய யூனியன், நெதர்லாந்து, பிரான்ஸ், நார்வே, அயர்லாந்து, இத்தாலி, ஸ்வீடன், இங்கிலாந்து, பிரிட்டன், பெல்ஜியம், ஆஸ்திரியா, சுவிட்சர்லாந்து, துருக்கி உள்ளிட்ட நாடுகள் சர்வதேச நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டிருப்பதாகவும் அதன் நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்வதாகவும் அறிவித்துள்ளன. மறுபுறம் ஹங்கேரி மற்றும் அர்ஜென்டினா உள்ளிட்ட நாடுகள் இந்த உத்தரவை எதிர்த்துள்ளன. இஸ்ரேலின் தற்காப்பு நடவடிக்கைக்கு இந்த உத்தரவு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார்கள். ஆக உலகின் பெரும்பான்மையான நாடுகள், அதாவது
யூரோப்பிய யூனியன் மட்டுமல்ல, இந்த போரில் ஈடுபட்டிருந்த அல்லது வரைவு திட்டத்தை சொல்லக்கூடிய நாடுகள் அனைத்தும் மனிதநேயத்தோடு இந்த உத்தரவை வரவேற்றிருக்கிறது. காரணம், இது ஒரு ஜெனோசைட், இது ஒரு மனித இன படுகொலை என்பதே விரிவாகி இருக்கிறது. தற்போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் அர்ஜென்டினாவும் ஹங்கேரியும் இதை எதிர்த்திருக்கிறது. இன்னும் உலக நாடுகள் அடுத்தடுத்து இந்த தீர்ப்பை ஏற்றுத்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் மனிதர்கள் உயிர் விலை மதிக்க முடியாத ஒன்று. காசாவில் கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்பட்ட பெண்களும் குழந்தைகளும் வயதில் முதிர்ந்த முதியோர்களும் மாற்றுத்திறனாளிகளும் இனி அவர்கள் திரும்பி வரப்போவதில்லை. 1000 நெத்தானியாகுக்கள் உலகில் இப்படித்தான் தோன்றிக் கொண்டே இருப்பார்கள். கடந்த கால வரலாற்றில் சர்வாதிகாரம் அச்சு செய்தியை தான் சொன்னது. ஆக சர்வாதிகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இதுபோன்ற சட்டங்கள் சொல்வது மட்டுமல்ல, காசா மக்கள் சொல்வதை போன்று அது நீர்த்து போக செய்யப்படுமோ என அஞ்சுகிறார்கள். அதற்கு காரணம், வல்லாதிக்கான சக்தியான அமெரிக்கா அதை நீர்த்து போக செய்துவிடும் என்று அவர்கள் நம்புகின்றார்கள். காலத்தின் கையில் இது முடிவுகள் காத்திருக்க வேண்டும் என்பதே நமது பார்வையாகும்.